அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி, தமிழுக்கு வைகாசி மாதம் 19ஆம் தேதி, திங்கட்கிழமை, சப்தமி திதி, மக நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:30 7:30 வரை, 9:30 10 வரை, சாயங்காலம் 5 6 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. வெள்ளை கலர் சட்டு போடுவது மனதை அமைதிப்படுத்தும். போகிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். அடுத்தால நீங்கள் சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள்பால் பாசம் இல்லாதவராக இருப்பார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் பரிபூர்ண யோகம் அற்றவராக இருப்பார். பாதி யோகம் பாதி சிக்கல், அந்த மாதிரி பரிபூர்ண யோகம் இல்லாதவராக இருப்பார். இவர் குடி, சூது, போட்டு பந்தயங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவராக இருப்பார். அதே மாதிரி தாயாரோடு கருத்து வேறுபாடு கொண்டவராக இருப்பார். அதுதான் மெயின் பிரச்சனை. அது அன்னை மீது பாசம் இல்லாதவராகவும் இருக்கிறார். உயர்கல்விக்கு தடை உடையவராக இருப்பார். அந்த ஹையர் எஜுகேஷனில் ஒரு இன்ட்ரப்ஷன் வந்துடும். அதை முழுமை பெற முடியாது. அரசாலும் பூர்வீகத்தாலும் போதிய ஆதாயம் அடையாதவராக இருக்கலாம் மேபி. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய பொழுது கொஞ்சம் மன அமைதி என்பது குறைகின்றது. எளிதில் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட வீண் அலைச்சலுக்கு பிறகே கைகூடுகின்றது. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் திருட்டு, ஏமாற்றம் ஆகியவற்றிற்குள்ளாக நேரிடும். எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட்டு பணத்துக்கு சற்று தட்டுப்பாடை அதிகப்படுத்துகின்றது. அடுத்து ரிஷபராசி. அனாவசியமான கோபமும் உடலில் அதிக உஷ்ணமும் உண்டாகிறது. குடும்பத்தில் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. நல்ல மனிதர்களின் விரோதம் ஏற்படுகிறது. புதிய நிலம், வாகனம் வாங்குவது குறித்து ஏற்பாடு செய்வது வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. தாமதமாகி கொண்டே செல்கிறது. சூரிய நமஸ்காரம் செய்து வர மன அமைதி கிட்டும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். இப்பொழுது நம்ம மிதுன ராசிக்கு செல்வோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலாம். கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் கூட விரோத போக்கையே கடைபிடிக்கின்றனர். மனைவி மக்கள் கூட ஆதரவாக நடந்து கொள்வதில்லை. ஆனால் வெளியூர் பிரயாணங்களினால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. அடுத்து கடகராசி. பொருள் வரத்து ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கி நடக்கின்றது. அதனால் ஓரளவு மன நிம்மதி ஏற்படுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றின் மூலம் கூட நல்ல லாபம் கிடைக்கின்றது. தெய்வ பக்தியில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. வழக்கில் வெற்றியே கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. எண்ணிய காரியங்கள் தாமதமானாலும்
வெற்றி கிடைக்கின்றது. பணவரவு இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகின்றது. பட் பணவரவு இருப்பதனால் சரி செய்து கொள்கின்றீர்கள். சகோதரர்களில் ஒருவர் மூலம் பணச்செலவு ஏற்படுகின்றது. ஆனாலும் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. கன்னி ராசி, மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பண விரயம் ஏற்படுகின்றது. தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். சொறி, சிரங்கு போன்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவையும் உண்டாக உங்களுக்கு அலர்ஜி மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போது வீட்டுக்கு வெளியே எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. மனைவி மக்களின் ஆதரவும் இருந்து வருகிறது. எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி, தந்தையின் அதாவது உங்கள் தகப்பனார் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் டல்லாகலாம். உடல்நிலை பாதிக்கப்படலாம். பொருள் நஷ்டம், வீண் அலைச்சல், வீண் பயம் பகல் பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மாலைக்கு பின் மன அமைதியும் பொருள் வரவும் ஏற்படுகிறது. எதற்கும் எச்சரிக்கையுடன் இருந்தால் தொல்லைகளை தவிர்த்து விடலாம். மேலதிகாரிகளை கொஞ்சம் சற்று பணிவாகவே நடந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி, மனைவி, சகோதரி அல்லது தாயார், அதாவது பெண்கள் மூலம் பணவரையம் ஏற்படும். அவ்வளோதான். அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலம் பணவரையம் ஏற்படும். செய்யும் தொழிலுக்கு தகுந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை. கஷ்டத்திற்கு தகுந்த பலன் கிடைக்கப் போவதில்லை. மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. மனைவியுடன் கூட சிறு மனஸ்தாபம் ஏற்படுகிறது. வெளியூர் பிரயாணங்களை விலக்குவது நல்லது. தெய்வ பக்தியில் மனத்தை செலுத்துங்கள், நல்லது. தொல்லைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து தனுசு ராசி, நண்பர்கள், விரோதிகள் இரு வர்க்கத்தாராலும் நன்மையும் உதவியும் கிடைக்கின்றது. மறைமுகமான எதிர்ப்புகள் மறைகின்றன. எடுத்த காரியம் ஓரளவு கைகூடுகின்றது. செலவுகளில் தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் ஏற்படுகின்றது. மனைவி மக்களிடம் மனமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மனம் அமைதியாக இருக்கின்றது. அடுத்து மகர ராசி, மகர ராசிக்காரங்களுக்கு மனக்கவலை, பணத்தட்டுப்பாடு, வீண் அலைச்சல், பிரயாணங்களினால் பொருள் செலவு உண்டாகின்றது. அதே மாதிரி மக்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனதை மிகவும் வாட்டுகின்றது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த காரியம் நிறைவேறவில்லை. வெளியில் பிரச்சனை அதிகம் இருப்பதால் வீட்டிலும் அதிகம் இருந்தாலும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியுமே நிறைந்திருக்கிறது. அது வரவேற்கப்பட வேண்டிய அம்சம். வெளியே எவ்வளோதான் பிரச்சனை கூட சிலருக்கு எப்படின்னா வெளியே சுற்றும் போதெல்லாம் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே டென்ஷன் ஆகிடும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வெளியே பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள் வந்தால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி, செலவினங்கள் எவ்வளவுதான் அதிகரித்தாலும் பணத்தட்டுப்பாடு என்பது இருக்காது. எப்படியாவது பணம் வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தூரதேச பிரயாண வாய்ப்பும் சிலருக்கு வந்து சேர்கின்றது. அடுத்து மீனராசி, இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு எப்போதும் இல்லாத அளவில் கொஞ்சம் சந்தோஷமான மன கவலைகள் குறைந்து மன அமைதி ஏற்படுகிறது, மன நிம்மதி ஏற்படுகின்றது. எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகின்றது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் ஓரளவு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார்கள். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே போகின்றது. மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்